நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படையப்பா படத்த நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே ஸ்பெஷலா தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. அதுக்காக இப்ப படையப்பா படத்துடைய ஒரு நியூ ட்ரைலர யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. ஆக்டர் எம்.எஸ். பாஸ்கர் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் காட்ஃபாதர். இப்ப காட்ஃபாதர் படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அதுக்காக மொத்த மூவி டீமும் எடுத்துக்கிற ஒரு ஃபோட்டோ ஒன்னையும் ஷேர் பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியாவுல. நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தேன். டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல நம்ம சிம்பு அவர்கள் நடிக்கிற அரசன் படத்துடைய ஷூட்டிங் மதுரையில ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு இப்ப மதுரையில அரசன் படத்துடைய ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அரசன் படத்துடைய மதுரை ஷூட்டிங் ஸ்பாட்ல டைரக்டர் வெற்றிமாறன் கூட நம்ம எஸ்டிஆர் சிம்பு இருக்கிற போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோசியல் மீடியாவுல செம வைரல். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம எஸ்டிஆர் பாத்தீங்கன்னா மதுரை டைகர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜெர்சி ஒன்னு போட்டிருக்காரு. அதுவும் அரசன் படத்துல நம்ம எஸ்டிஆர் ஒரு கபடி பிளேயரா தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. வடசென்னை படத்துல அன்பு அப்படிங்கிற நம்ம தனுஷுடைய கேரக்டர் ஒரு கேரம் போர்டு பிளேயரா காட்டியிருந்தாங்க. இந்த அரசன் படத்துல நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்களை ஒரு கபடி பிளேயரா காட்டுவாங்க போல. எப்படி இருந்தாலும் சரி டைரக்டா அரசன் படம் வடசென்னை படத்து கூட கனெக்ட் ஆகுது. அதுவும் அரசன் படத்துல எஸ்டிஆரும் விஜய் சேதுபதியும் தான் நடிக்கிறாங்க. வடசென்னை கூட கனெக்ட் ஆகிறதுனால கண்டிப்பா அன்பு அப்படிங்கிற கேரக்டரை இந்த அரசன் படத்துல காட்டியாகணும். அதாவது நம்ம தனுஷ் அவர்களை இந்த படத்துல காட்டியாகணும். என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.